கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள்ள மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். உங்க வீட்டில் கம்ஃபர்டபுளா இருந்து சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை, இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். 1 யோவான் 2:8. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. உங்க வாழ்க்கையில இன்று நாள் முதற்கொண்டு இருள் நீங்கி போகிறது. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அவருடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்த போகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாறினது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுல் என்ற பெயரோடு இருக்கும் பொழுது அவர் சபைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியரிடம் ஒரு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போயிட்டு இருக்காரு. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த போயிட்டு இருக்கார். அப்பொழுது சடுதியிலே ஆண்டவருடைய ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், இருள் அவர் வாழ்க்கையை விட்டு நீங்கி விட்டது. அந்த நாள் முதற்கொண்டு இருள் என்ன, தான் செய்வதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவருடைய ஒளி அவரை சுற்றி பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ என்னை சந்தோஷப்படுத்தல, துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். அவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தார் சவுல், நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று. ஆனால் இருள் நீங்கி மெய்யான ஒளி வரும் பொழுது தான் செய்வது தவறு என்று அவருக்கு புரிந்தது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ மெய்யான ஒளி வரும் பொழுது இருதயத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. முதலாவது, தான் செய்வது தப்புன்னு புரிஞ்சிருச்சு. நான் செய்யறது ஆண்டுக்கு பிரியம் இல்லை, அவர் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்பொழுது அவர் இருதயத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இருள் நீங்கி மெய்யான ஒளி வரும் பொழுது இருதயத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறாரு. அப்பொழுது ஒரு கதவும் திறக்கிறது. மெய்யான ஒளி வரும் பொழுது திருந்துவதற்கு ஒரு கதவு திறக்குது. பாருங்க, நீ பட்டணத்துக்கு உள்ளே போ, அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு கற்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு சவுல் பவுலாக மாறி வல்லமையான ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்தார். உங்க வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து தேவையில்லாத இருள்களெல்லாம் நீங்கி மெய்யான ஒளி உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அது மாத்திரமல்ல, மார்க் 8:22-25 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெத்சாயிதா என்கிற ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அங்கு கண் பார்வை இல்லாத ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வர்றாங்க அவர்கிட்ட. அப்பொழுது அவர் உமிழ்ந்து தன்னுடைய அந்த எச்சு இருக்க அதை அவர் இந்த மனுஷனுடைய கண்ணில் வைக்கிறாரு. வச்சு கைகளை வைத்து அந்த மனுஷனுடைய கண் பார்வை மறுபடியும் வர செய்கிறார். பாருங்க, முதலாவது அந்த மனுஷன் சொல்றான், மரங்கள் எல்லாம் மனுஷன் நடக்கிறான், ஆனா அவங்கள நான் மரம் மாதிரி பார்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஆண்டவர் தன் கைகளை வைக்கிறார். அப்பொழுது எல்லாவற்றையும் தெளிவாக அந்த மனுஷன் பார்க்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் அந்த இருளான அந்த கண் பார்வை நீங்க செய்வார்.
கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன், நடமாடுகிற மனுஷனை மரத்தை போல் பார்க்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு நான் சொல்லுவீங்க, நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளியராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அவ்விதமாய் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி மெய்யான ஒளி உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. இருள் நீங்கும், மெய்யான ஒளி இந்த நாளிலிருந்து உங்களை வழி நடத்தும். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இருள் இவங்களை சூழ்ந்திருக்குதுப்பா, இவங்களால தெளிவாக பார்க்க முடியல, இந்த இருளை நீர் மாற்றி மெய்யான உம்முடைய ஒளியை அனுப்பும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இருள் நீங்கி அப்பா மெய்யான ஒளி இவங்க வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளட்டும். அவங்க செய்கிற காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகட்டும். நீர் என்ன சித்தமாய் இருக்கிறேன் அவங்க புரிந்து கொள்ளட்டும். தன்னுடைய வழிகளை உம்மிடத்தில் ஒப்படைக்க வழிகளை திறந்தருளும். தெளிவாய் பார்க்க செய்யும். இருள் நீங்கட்டும், மெய்யான ஒளி இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.